வணக்கம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க பேசலாம் யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. குங்குளியம் சாம்பிராணியை நீங்கள் ஆர்டினரி சாம்பிராணியோட கலந்து போடுறதுனால உங்களுக்கு நிறைய செல்வம் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்க சொன்னாங்க. இந்த குங்குளியம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, குங்குளியம் நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் 63 நாயன்மார்களில் அவர் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருனா, தினந்தோறும் தான் பூஜைக்க கோயிலில் ஈசனுக்கு குங்குளியம் சாம்பிராணியை தினம் போட்டுகிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற அத்தனை காசுக்கும் அந்த ஈசனுக்கு குங்குளியம் சாம்பிராணியாக வாங்கி போட்டுட்ருக்காரு. சுத்தமாக அவர்கிட்ட பணம் தீர்ந்து போகுது. அவங்க மனைவி கிட்ட போயிட்டு தாலியையும் விற்று அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அந்த பணத்துலேயும் இவர் குங்குளியம் சாம்பிராணி வாங்கி ஈசனுக்கு போட்டுடுறாரு. அந்த குங்குளியம் சாம்பிராணியில் தான் மணக்க அந்த கோயில் அந்த ஈசனுடைய சந்நிதி இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்பில், ஈசன் மேலே இருக்கிற அன்பில் மனைவி தாலி விற்று கொடுத்த காசை கூட குங்குளியம் சாம்பிராணி வாங்கி ஈசனுக்கு போட்டுடுறாரு. அம்மாவுக்கு ரொம்ப கோபம். நிறைய காசு தாலியை வச்சு கொடுத்ததுக்கப்புறமா இந்த காசையும் குங்குளியம் போட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி வறுமையில் வச்சுருக்காரு புருஷன்னு கோபம். என்ன இருந்தாலும் மனைவிமார்கள் இறைவனுக்கே செஞ்சாலும் குடும்பத்தை மனசில் வச்சு தான் செய்வாங்க. அப்பா கேள்வி கேட்கலாம், ஐயா வந்தால் கேள்வி கேட்கலான்னு காத்துட்ருக்காங்க. ஆனால் வீடு ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப செல்வம் செழிப்பாக போகுது ஈசனுக்கு இந்த நிலைமையிலையும் இந்த குங்குளியம் சாம்பிராணி வாங்கி போட்டதுனால. இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த பக்திமான்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குங்குளியம் சாம்பிராணியை வாங்கி நம்ம வீட்டில் போட்டு அதனாலே நமக்கு செல்வம் பெருகி போகும், குங்குளியம் சாம்பிராணி செல்வம் பெருகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் குங்குளியம் நாயனார் குங்குளியம் சாம்பிராணியை பணம் கிடைக்கும்னு எண்ணத்தோடு ஈசனுக்கு போடலை. அவருடைய அன்பை காட்டுறதுக்கு தான் அந்த குங்குளியம் சாம்பிராணியை போட்டார். அதே மாதிரி நம்மளும் குங்குளியம் சாம்பிராணி போட்டாலே நமக்கு பணம் கிடச்சிரும்னு நினைக்காம, சாம்பிராணியை நான் போடுறேன் ஈசனே என் அன்பை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அன்போடு நீங்கள் என்ன செஞ்சாலும் சாம்பிராணி போட்டால் தான் கிடையாது, அன்போடு நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமும் குங்குளியம் நாயனார் எப்படி சாம்பிராணி அன்போடு போட்டாரோ அதே மாதிரி நீங்களும் அன்போடு எந்த ஒரு செயலையும் இறைவனுக்கு செய்யும் போது அது உங்களுக்கு எல்லா வகையான சந்தோஷத்தையும் கொடுக்கும். திரும்பியும் சொல்கிறேன், அவங்க அதை செஞ்சாங்க அதனால் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. அவங்க அதை எதுக்காக செஞ்சாங்க, இறைவன் மேலே இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டுறதுக்காக செஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் இறைவன் மேலே இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டுறதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவர் முன்னாடி உட்காந்து ஐயான்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டிங்கன்னா அவரே செஞ்சு கொடுப்பாரு. ஓகே, பாய்.